இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார். இதன் பொருட்டு 12 ராசிகளுக்கும் அவருடைய பலாபலன்கள் மாறுபாடு ஏற்படும். ஸோ அவர் ரிஷபராசியில் அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் கன்னியா ராசியை பார்க்க இருக்கிறார். 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்க இருக்கிறார். 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். ஆக 3 ராசிகளை அவர் நன்மை செய்ய போகிறார். மற்ற ராசிகளுக்கு, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கின்ற இடத்துக்கு 8ஆம் இடமாக போகிறார். தனுசு ராசிக்கு 6ஆம் இடமாக போகிறார். இப்படி அஷ்டகமாக துலாம் மற்றும் தனுசு ராசிக்கு மாற இருக்கிறார். ஸோ இதனுடைய பலாபலன்களை முழுமையாக தனித்தனியாக 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரட நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியினுடைய அதிபதி தான் குரு பகவான். அவர் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து இதுவரை நம் ராசியை பார்த்தவர் இப்பொழுது விலகி 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். ஏற்கனவே ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பயிற்சியான கேது பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் தரக்கூடிய பலன்களை பார்த்து வருகிறோம். ஸோ இதனுடைய கன்சல்டேஷன் பலன் தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ராசிக்கு 6ஆம் இடத்தில் வந்த குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே போல் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே போல் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இதன் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுடைய உத்தியோகம் உயரும். திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கான பிராப்தம் உண்டு. குழந்தை பேருக்காக ஏங்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும், சொந்த ஊரில் ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்படுகின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு அது அமையும். சொந்தமாக வேலைக்கு போயிட்டுருக்கோம், ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க, ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் இடத்துல குரு பகவானுடைய 7ஆம் பார்வை விசாலமாக பதிவதால் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். அதே போல் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் தள்ளி போனாலும் நிச்சயமாக நடக்கும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள். இப்போ ஒரு வீடே பாகம் பிரிக்கிறாங்கன்னா அந்த மற்றவங்களுடைய பாகத்தை பணமாக கொடுத்துட்டு அந்த மொத்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள், சொந்த ஊரில் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல் சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால அப்பாவின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். குலதெய்வ அனுக்கிரகம் இப்பொழுது கம்மியாக இருக்கும். அதனால் மாதத்துக்கு ஒரு முறையாக குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வருவது நல்லது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் தாயாருக்கு சில தொந்தரவுகளை செய்வார். இருக்கின்ற வீடு ஆல்டர்னேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். வண்டி வாகனம் ரிப்பேர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தொழிலில் ஒரு மந்தப்போக்கு, ஒரு கடன், ஒரு விரக்தி, நல்ல வேலையாட்கள்லாம் வேலை விட்டு போகிறது, இது மாதிரி ஒரு மன உளைச்சல், இது போன்ற விஷயங்கள், தேக்கம், தொழில் சம்பந்தமான வழக்குகள், தொழில் போட்டி, இது போன்ற தொந்தரவுகள்லாம் தருவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்பொழுது நட்சத்திர ரீதியாக பலாபலன்களை விரிவாக பார்ப்போம். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவினுடைய நட்சத்திரம் மூலம். ஸோ உங்கள் அறிவு செயல்திறமை அதிகமாக இருக்கும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்தில்லை. ஆனால் சில நேரத்தில் அந்த கோபம், அடக்க முடியாத கோபத்தின் காரணமாக அத்தனை அறிவு இருந்தும் அது அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். தைரியம், பேச்சு வல்லமை, ஆடம்பரங்களுக்கு அடிபடியாமல் அதே சமயம் அத்தியாவசியமானவற்றை வாங்கி மகிழ்தல் உங்களுக்கு சிறப்பு. அடுத்த ஒரு ஆண்டு காலம் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் கூடுதல் அலைச்சல், சலிப்பு, பணிச்சுமை கூடுதலாக இருக்கும். மனோதடம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிலும் அலட்சியம் கொள்ளாமல் அன்றாட பணிகள் அன்றே முடித்து செய்வது நல்லது. மேலும் உங்களின் கௌரவம் மேலோங்கும். தனவரவு பல வழிகளில் திருப்தி அளித்தாலும் அவை தேவையை நிறைவேற்றிக் கொள்ள இயலும். சேமிக்கவோ கடன் சுமை இருப்பின் அவற்றை தவிர்க்கவோ இல்லாத காலகட்டமாக போகும். கூடுதல் சுப செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். உத்தியோகத்தில் பணிச்சுமை, நெருக்கடி, மேலதிகாரிகளிடம் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதல் கவனம் தேவை. கவனமுடன் பணிகளில் செய்வது நலம். தந்தை வழி உறவினர்களிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அமைதியாக செல்வதன் மூலமாக உங்கள் புகழ் மேலோங்கும். தொழிலில், வியாபாரத்தில் கூடுதல் அலைச்சல், போட்டிகள் உருவானாலும் உங்களது அணுகுமுறையால், புதிய யுக்தியால் அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள்.
தனக்காரரின் பார்வையால் தனபாவத்தில் விரய பாவத்திலும் பதிவதால் கூடுதல் சுப விரயம் எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறையாகவே தென்படும். எனவே பணத்தை சேமிப்பு செய்வது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. சந்தேக சாயில், அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தேகப்படக்கூடாது. கொஞ்சம் தெளிவாக நிதானமாக இருக்க வேண்டும். குழந்தைக்காக ஏங்கி தவிக்கின்ற பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வேலைக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு அனுபவமும் அங்கீகாரமும் கிடைக்கும். பிள்ளைகளின் தேவைகளை குறிப்பாக செய்து காட்டி கொடுப்பீர்கள். சுப செலவுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவு கொண்டு சிறந்த மாணவர்களாக உங்கள் லட்சியங்கள் சிறப்பாக இருக்கும். சோம்பல் விளையாட்டு குணத்தால் கல்வியில் கவனம் இல்லாமல் போய்விடாதீர்கள். விளையாட்டை கொஞ்சம் மூட்டை கட்டி வையுங்கள். நிச்சயமாக தேர்வு முடிந்த பிறகு வெற்றிகள் பெறலாம். இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போட்டிங்கன்னா நஷ்டம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். இந்த டைமில் பேசுகின்ற வார்த்தை சமூக வலைதளங்களில் கேலி பேச்சா மாதிரி மாட்டிக்குவீங்க. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் குரு இணைந்த ஒரு அற்புதமான அமைப்பு இது. ஸோ இதன் காரணமாக இவர்கள் பூராட நட்சத்திரக்காரங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இரட்டை குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஸோ அடக்கம், அமைதி, அன்பு, பாசம், ஒழுக்கம், நேர்வை, நிர்வாகத்திறன் கூடிய கடின உழைப்பு மூலம் குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். தேவைகளை அறிந்து செயல்களை நீங்கள் அடுத்த ஓராண்டு காலம் வெற்றிகள் காண்பீர்கள். தனவரவு ஓரளவு உண்டு. சுப செலவுகள் கூடுதலாக இருக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செல்வது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவுகளிடம் மனசஞ்சலம் ஏற்பட்டு விலகும். ருண ரோக சத்ரு பாவத்தில் ராசிநாதன் மறைவு கொள்வதால் சுகஸ்தானத்தில் பாபல் நிற்பதாலும் தைரியம் பேச்சு வல்லமை பாவத்தில் பாபர் நிற்பதாலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் கொண்டாகும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தை நினைவில் கொண்டு தற்போதைய முதலே அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையானதாக அடித்தளமிடுங்கள். உத்தியோகத்தில் மதிப்பு, மரியாதை, கௌரவம் உங்களின் அயராத உழைப்புக்கு கிட்டக்கூடிய பரிசாக அமையும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள், பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சில சந்தர்ப்பங்கள் சலிப்பு, வெறுப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவற்றிற்கு இடமளிக்காமல் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற கீதையின் வாக்குப்படி நடந்து கொள்வது நலம். வியாபாரத்தில் கூடுதல் கவனம் கொண்டு லாபம் ஈட்டுவீர்கள். தொழிலில் போட்டிகள் உண்டு. அதை இலகுவாக சமாளித்து வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு கூடுதல் அனுபவத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் அதிகமான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக பெரும்பான்மையான முயற்சி வெற்றி அடையும். இந்த டைமில் எந்த வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் அதில் அனுபவம் கிடைக்கும். அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பூராட நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் பண்பு, பாசம், நேசம், அடக்கம், அறிவுத்திறமை, செயல்திறமை அனைத்தும் உங்கள் வாக்கு சாதுரியத்தில் அதிகரிக்கும். நீங்கள் தொட்டது தொடங்கும், நினைத்தது நிறைவேறும். ஸோ அழகு சாதனங்கள், கலைப்பொருட்கள் போன்ற தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்தரம் உயர ஞாபக மறதி இந்த டைமில் அதிகமாக வரும். ஸோ அதனால் கவனமாக படிங்க. கவனம் சிந்தாமல் சிதறாமல் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து வெற்றியை காண்பீர்கள். லட்சியம் கொண்டால் வெற்றி உண்டு. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், நீட்டு இது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சரியாக இல்லை. ஜாக்கிரதையாக இருங்க. கூட இருக்கவங்ககிட்ட பார்த்து பேசுங்க. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம், குருவோட சேருது. அப்போ சூரியன் குரு சேர்க்கை. இவர்கள்லாம் ஞானம், அறிவு அதிகமாக கொண்டவங்க. எப்பயுமே அடுத்த ஓராண்டுகள் மனதில் ஒரு விதமான சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ எதையும் நிதானமாக பொறுமையாக ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். அவற்றை வெளிக்காட்டாமல் மற்றவர்களுக்கு என்ன வகையில் உங்களால் அதில் லாபம் கிடைக்குன்னு யோசிங்க. மற்றவர்களால் மீண்டும் மதிக்கப்படுவீர்கள். கொஞ்ச நாளாக உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவங்க சொந்தக்காரங்க கூட மீண்டும் மதிக்க ஆரம்பிப்பான். சகோதர ஒற்றுமையால் அனைவரையும் அரவணைத்து செல்வது போல் செயலில் காட்டினாலும் நீங்கள் எடுத்துவிட்ட முடிவுகள் வெற்றியை தரும். சகோதர ஒற்றுமையால் அனைவரையும் அரவணைத்து செல்வது போல் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்துவிட்ட முடிவுகள் அந்த செயலில் தென்படும். தைரிய வீரிய பாவத்தில் பாவர் நிற்பதால் தயக்கங்கள், சில செயல்கள் வரும். சுகஸ்தானம், வித்யாஸ்தானம், வீடு, மனை, வாகனம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் சாயா கிரகமான ராகு பகவான் இருக்கிறதுனால வீடு, மனை வாங்க விற்க இது நல்ல காலம் கிடையாது. வண்டி வாகனங்கள் பழுதுகள் உண்டாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொண்ட நீங்கள் இருக்க வேண்டும். சற்றே உணர்ச்சி வயப்படாமல், கோபப்படாமல் இவற்றை கடந்து செல்ல வேண்டும். உங்களின் ஆரோக்கியம் சிறக்கும். உணவு முறைகளில் கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே ஊழல்கள் காரணமாக சில வார்த்தை சச்சரவுகள் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கடின உழைப்பு, அலைச்சல் ஏற்படும். இருந்தாலும் அதன் மூலமாக லாபம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அவை உங்களது திறமைகளை வெளிப்படுத்தவே இருக்கும்.
மதிப்பு மரியாதை புகழ் உண்டு. தனக்காரகன் தனபாவத்தை பார்ப்பதால் பொருளாதார பற்றாக்குறை இருக்காது. சுப செலவுகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் பொறுமை, நிதானம், தவறாமை, நன்றாக ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பாசம், ஒழுக்கம், நேர்மை, பொய் பேசாமல் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொய் பேசி அதை மாட்டிட்டு ஒரு மனசங்கடம், மனத்தாங்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பர நவீன வஸ்துக்கள்லாம் சரியாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த காலகட்டம் அடுத்தவர்களுக்காக முன்னிருப்பது, கடன் பெற்றுவது, அடுத்தவனுக்காக சீட் எடுத்து கொடுக்கறதெல்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி உடையவர்களுக்கு தான் அதை நன்கு பயன்படுத்தி கூறுவதை மறந்து உங்களின் எதிர்கால முன்னேற்றத்தை மனதில் கொண்டு கவனம் செலுத்த வேண்டும். கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து கற்றால் முதன்மை மாணவராக வர முடியும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிலும் தயக்கம், குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். சரியான முடிவு எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் மற்றவர்களுக்கு போயிடும். ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரை வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய மனைவி தாயார் லட்சுமிக்கு ஒரு நெய்விளக்கு போட்டு வாருங்கள். நல்ல மாற்றம் வரும். தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பயிற்சியால் எந்த கோயிலுக்கு போக வேண்டும், என்ன நட்சத்திரத்தில் போக வேண்டும், அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்கள் எந்த கோயிலுக்கு போக வேண்டும், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அதில் அந்த கோயில் லிங்க்கு என்ன நட்சத்திரம் போன்றதை நான் போட்டிருக்கேன். வாய்ப்பு இருக்கவங்க பாருங்கள். எந்த விதமான கட்டணம் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதே போல் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும் அல்லது என்னுடைய ஜோதிட கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கேன். முகூர்த்தம், ஒவ்வொரு மாதத்திலையும் ஏற்படுகின்ற முகூர்த்தத்தை பற்றி எழுதுகிறேன். அதை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.